வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அவியலுங்க. செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஈஸி தாங்க. காயை நம்ம நீல வாக்கில் ஒன்று மாதிரி நறுக்கிக்கணும். அப்புறம் அரைச்சி சேர்க்க வேண்டியதை கரெக்டாக கொஞ்சம் பக்குவமாக அரைச்சி அதில் போட்டு கிளறிட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் தயிரும் விட்டு கிண்டி இறக்கியாச்சுன்னா முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ தாங்க. அவியல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன், நம்ம பார்ப்போமா? அவியலுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் 2, மிச்சம் எல்லா காயும் ஒரு 100 வாங்கிக்கோங்க. நீங்க நறுக்கி பார்த்து உங்களுக்கு அது எல்லாம் சரிசமமா வருதான்னு பார்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய், மாங்காய், புடலங்காய், வாழைக்காய், தேங்காய் ஒரு பெரிய முறியா ஒரு முறி திருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு பார்த்து ஒரு 5-6 வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 4, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், அப்புறம் தயிர். உங்களுக்கு நம்ம புது அடுக்கலை சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் நம்ம எல்லா காயும் போடுறோம். மாங்காவும் முருங்கைக்காவும் போட வேண்டாம். எல்லா காயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கணும். திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். அப்படியே மூடி வச்சிருக்கோம். பச்சை மிளகா, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தேங்காயும் போட்டுடுறோம். நல்லா அரைக்க வேண்டாம், இப்படி அரைச்சா போதும். பார்த்துக்கோங்க. இது ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த முருங்கைக்காவும் மாங்காவும் போடுறோம். ரொம்ப புளிப்பு மாங்கானா நிறைய போடாதீங்க, ஒரே ஒரு கைப்பிடி. எல்லா காயும் சேர்க்கறதுனால உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய வந்துடும். நைட்டு மிச்சம் இருந்தாலும் ஒரு கை புளி விட்டிங்கன்னா அந்த அவியல் கெட்டு போகாது. உப்புலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போடுங்க. போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுடுறோம். காய் வெந்துருச்சு பாருங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரப்பு போட போகிறோம். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த அரைச்சதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அம்மி பால், மிக்சி பால் தான் எடுக்கணும். அப்புறம் ஒரு விஷயம், அவியல் நீங்கள் கரண்டியில் அள்ளி இலையில வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கணும், நீரோட்டமாக இருக்கக்கூடாது. அதுதான் சரியான அவியல். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டு அரைச்சிடணும். தூளாக இருக்கிறதுனால நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வாழை இலை இருந்தால் இப்படி வச்சு ஒரு மூடி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதில் ஒரு டேஸ்ட் வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு விட்டுருக்குறோம். இப்போ அதை அப்படியே ஒரு கிளறி அந்த அரப்பும் காயும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். மாங்காய் போட்டிருக்குறோம், நான் கொஞ்சம் தான் போட்டேன். மாங்காய் போட்டிருக்குறோம், கைப்புளி விட்டுருக்குறோம். அதனால் நிறைய தயிர் ஊற்றக்கூடாது. சும்மா 1 ஸ்பூன் புளிக்காத தயிர் தான் விட்டுருக்குறேன். நல்ல ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவியல் செஞ்சு முடிச்சாச்சு.